1980கள்லையும் 90கள்லையும் பிறந்து வளர்ந்த குழந்தைகளை காட்டிலும் 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க கிட்ட ரெசிலியன்ஸ், அவங்க விரும்பத்தகாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய மனப்பான்மையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு பொதுவாகவே ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்கு. இது உண்மையா இல்லையா அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக நிறைய பேருக்கு இன்றைக்கி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா தான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியும் நானே பர்சனலாக உணர்ந்தும் கூட இருக்கேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரெசிலியன்ஸ், ஸோ இந்த ஒரு தன்மை அப்படின்றது பிறக்கும் போதே யாருக்குமே கூட வர ஒரு தன்மை கிடையாது. இதெல்லாமே லேர்ன்டு ஸ்கில், அதாவது கற்றல், நம்மளுடைய கற்றல் மூலயமா இந்த திறனை நம்மளால் வளர்த்துக்க முடியும். 1980கள்லையும் 90கள்லையும் பிறந்து வளர்ந்த குழந்தைகளை காட்டிலும் 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க கிட்ட ரெசிலியன்ஸ், அவங்க விரும்பத்தகாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய மனப்பான்மையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு பொதுவாகவே ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்கு. இது உண்மையா இல்லையா அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக நிறைய பேருக்கு இன்றைக்கி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா தான்